இந்த நாளையிலே வேத வசனத்தின்படி உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன் ஆமேன். இந்த நாளையிலே வேத வசனத்துக்குள்ள கேள்விகளுக்குள்ளே போகலாமா? வேதத்திலேருந்து இன்னைக்கு ஒரு 5 கேள்வி கேட்க போகிறேன். அதை நீங்கள் டக்கு டக்குன்னு பதில் சொல்லலாம், சரியா? கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு யார் முதலாய் மனம் கசந்து அலறுவார்கள்? கண்டுபிடிச்சு போடுங்க. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு யார் முதலாவது மனம் கசந்து அலறுவார்கள் என்று கண்டுபிடிச்சு போடுங்க. 2வது, ஏழாவதாய் பிறந்தேன், ஏழ்மையை மாற்றினேன், நான் யார்? கண்டுபிடிச்சு போடுங்க. அது மட்டும் இல்லை, பாருங்க, வட்டி இல்லா லோன், எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்கும். வட்டி இல்லாத லோன், அது என்ன லோன்? கண்டுபிடிச்சு போடுங்க. வட்டி இல்லாத லோன், அது என்ன லோன் என்று கண்டுபிடிச்சு போடுங்க. பாட்டிலேயே பெரிய பாட்டு என்ன பாட்டு? அதையும் கண்டுபிடிச்சு போடுங்க, சரியா? பாட்டிலே பெரிய பாட்டு, அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சு போடுங்க. அது மட்டும் இல்லை, கொடிதும் வேகமுமான ஜாதியார் யார்? கொடிதும் வேகமுமான ஜாதியார் யார் என்று கண்டுபிடிச்சு போடுங்க. 5 கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சு போடுங்க. போகும்போதே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். ஏன்னா சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் அதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு 3 பாட்டை சொல்கிறேன். நீங்கள் படிக்கிற வரியில் ஆபிரகாம் வரணும், அந்த வரி ஆபிரகாம் வரணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வரி படிக்கிறீங்களோ அதில் யாக்கோபு வரணும். நீங்கள் படிக்கிற வரியில் ஈசாக்கு வரணும். அது எந்த வரின்னு கண்டுபிடிச்சி படித்து போடுங்க, சரியா? ஓகேயா? நன்றி, தேங்க்யூ. கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை இன்றும் என்றும் என்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். தேங்க்யூ.